Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கும் என் மனதிற்கு பிடித்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போகுது, என்னத்தான் நடக்க போகுது, சூப்பராக நடக்க போகுதுங்க, நம்புங்க. என்னவெல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இது கோச்சார பலன்கள் தான், பொது பலன்கள் தான் இல்லையா. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான், அதில் இருக்க தசா புத்தி தான் இன்னும் அக்யூரேட்டாக வாட் இஸ் கோயிங் அப்படின்ற தீர்மானம் செய்யப்படுகிறது. நாட் மீ. நீங்கள் என்ன கோச்சிக்கிட்டு கமெண்ட் போட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று தோராயமாக பார்த்தோமே ஆனால் விரும்பியதெல்லாம் நடக்கப் போகிறது. ஸ்ட்ராங்க 10ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்கிறார். வேறு ஏதாவது வேணுமா என்ன? சான்ஸே இல்லை. 10ஆவதுக்கு ராசிநாதன் போய் 11ல் உட்காந்துருக்கிறாரு. நிஜமாக மனசார சொல்கிறேன், யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ இந்த மாதம், உண்மையை ஆத்மார்த்தமாக சொல்லணுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு முறையாக சரியாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி உங்களை சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை உருவாக போகிறது. ரொம்ப சூப்பரான காலகட்டம். சூரியன் ஸ்ட்ராங்காக சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கா. திரும்ப இந்த மாதிரி வரதுக்கு 1 வருஷம் ஆகும் சூரியன் அந்த இடத்துல. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ல் ஒரு பாவியாவது வேணும். நாங்கள் 10ல் ஒரு பாவி இருக்காரு. அரசுபர் அறப்பாவி என்று சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய ஆளுமையை பொருந்தி அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறார். 11ஆம் இடத்துல எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், 11ஆம் இடத்துல ஒரு பிளானட்டாவது இருக்கணும். இந்த ராசிநாதனே போய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது ஒரு யோகமான காலகட்டம் இருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரியாது. 10ஆவதுக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இந்த பக்கம் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலகட்டம் இனிதே ஆரம்பம். சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தில் இன்சூரன்ஸ் போட போகிறீங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தடவை நிறைய தொழில் மேன்மை அப்படின்றது இருக்கும் போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவோட சேர்ந்து கொஞ்சம் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன்லாம் இந்த தடவை நிறைய அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி தலைமைத்துவம், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது. சூரியன் கேது அது இப்படி நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப அதிகமான பிரபஞ்ச ஆற்றல் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்திலேயே உட்காந்துருக்காரு. அது புதனோட வீடு இருக்கிறனால இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபம், நிறைய புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக லாபம், கல்வியின் மூலமாக லாபம், புத்தகத்தின் மூலமாக லாபம், மூலிகையின் மூலமாக லாபம், மருத்துவத்தின் மூலமாக லாபம், சொந்த தொழில் தொடங்குவதன் மூலமாக லாபம், இளமை மூலமாக லாபம், மீடியா மூலமாக லாபம், புதன் காரகத்துவம் என்ன வல்லம் அது எல்லாமே 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 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிகழ்வதற்கான காலத்தை இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு தர காத்திருக்கிறது. ஆகஸ்ட் 15 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை யாராலும் அடிச்சுக்க முடியாது. அந்த தடவை சூப்பராக தட்டி தூக்க போறீங்க. இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ செஞ்சிருவீங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வேலைன்னு ஓட போகிறீங்க. சில பேர் உங்களை சில எரிச்சல் மூட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஏன்னா 7ஆம் இடத்தோட சாராம்சம் கொஞ்சம் அவ்வளோவா அல்ல. சில பேர் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது ஒரு பெருசாக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருக்கு உட்காந்துருக்க பொசிஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் விரயம், உங்களுக்காக சில விரயங்கள் பண்ணுறது, உங்கள் மனைவிக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, மனைவி ஐஸ் வைக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி தரது, புடவை வாங்கி தரதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய உங்கள் பெண் தோழிகளோடு நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க. ஏதோ ஒரு பெண் உங்களுக்கு உதவ போகிறார், ஏதோ ஒரு பெண்கிட்ட சில விஷயங்கள் நடக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம். உங்களுடைய அக்கா, உங்களுடைய மாமியார், உங்களுடைய பெண் தோழிகள், இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்தை தான் இண்டிகேட் பண்ணும். அத்தைமார்கள் இதெல்லாம். ஸோ அதனால் நிறைய பெண் தொழில்கள் மூலமாக இந்த தடவை கனெக்ட் ஆக போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வக்ரம் ஆகி 4ஆம் இடத்துல வரணும். கொஞ்சம் சுகத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கூட சனியோட தொடர்பு 5, 4 ரெண்டுமே சேர்ந்து இயங்கும் போது சிந்தனையில் தேவையில்லாத ஒரு தடுமாற்றம். ஜெயிக்க தாங்க பிறந்திருக்கீங்க. இந்த வேலை உங்ககிட்ட வருதுன்னா உங்களால் முடியும் தாங்க வருது. இல்லாட்டி எதுக்கு வரப்போகுது சொல்லுங்கள்? வேறு யார்ட்டையாவது போயிருக்கலாம்ல.
அப்போ நீங்கள் ஒரு வேலை எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க, சக்ஸஸ் பண்ணியே திருவீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்தே தீரும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த மனநிலையில் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நான் பேசுகிற இந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், விருச்சிகராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலம். ஆவணி மாதம் இனிதே ஆரம்பம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ராசிநாதன் உட்காந்துருக்க பொசிஷன் அல்டிமேட் 11ஆம் இடம், சான்ஸே இல்லை. நிறைய லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நிறைய பெண்கள் மூலமாக ஒரு லாபம் வரக்கூடிய, புத்தியின் மூலமாக லாபம் வரக்கூடிய, எனர்ஜியின் மூலமாக லாபம் வரக்கூடிய, நிறைய வங்கிகள் மூலமாக லாபம் வரக்கூடிய, 6ஆம் இடமே கடன் நோய் எதிர்த்து அந்த இடத்துல போய் ராசிநாதன் உட்காந்துருக்கும் போது அதுக்கான விஷயங்கள்லாம் தவிடுபடியாக போகுது. ரொம்ப ஒரு மாதிரி இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாக போகுது. ரொம்ப நல்லபடியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களை யார் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. நான் சுயம்பு அப்படின்றத நீங்கள் சொல்ல மாட்டீங்க, செய்ய போகிறீங்க. விருச்சிகராசிக்காரங்க அப்படி விஸ்வரூபம் எடுக்கிறது எல்லாருமே இந்த தடவை பார்க்க போகிறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லும்போது அவ்வளோ அனுபவிச்சு சொல்கிறேன் இல்லை. நீங்கள் இந்த ஒரு மாதம் அனுபவிக்கும் போது உங்களுக்கே புரியும். தயவு செஞ்சு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க, இல்லை நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதை ஒன்றும் பாதிப்பை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா பிளானட் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு தண்ணி மாதிரி, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதைத்தான் அந்த வேலையை தான் செய்யும். நீங்கள் நல்லதாக நினச்சிங்கன்னா நல்லவையாக இயங்க போகுது, கெட்டதாக நினச்சிங்கன்னா கெட்டவையாக இயங்க போகுது. மனசு என்கிற சந்திரனே நீச்சமடைய, மனசை ஏன் நீச்சமடைய வைக்க ஒரு ஆள் அவ்வளோ தைரியம் யாருக்குன்னா விருச்சிகராசிக்காரருக்கு தான் உண்டு. இருக்கிற 12 வீட்லேயுமே நான் சொல்லியிருப்பேன், யாரோடும் எதோடும் ஒப்பிட முடியாது, மகரத்தை விட ஸ்ட்ராங் விருச்சிகம். ஸோ அதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய கோவிலோடு கனெக்ட் ஆகிறீங்க. நிறைய கோவில் வழிபாடு, நிறைய எனர்ஜி வழிபாடு ரொம்ப 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 நல்லா இருக்கு. நிறைய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது. நீங்கள் போகும்போது நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க விருச்சிகராசிக்காரங்க, இந்த தடவை நீங்கள் போகும்போது தீபாராதனை பார்ப்பீங்க. சமிக்கை இந்த மாதிரி காட்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தீபாராதனை காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு வெளில வருவீங்க. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கன்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை எல்லாம் வந்து நீங்களும் கடவுளும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி நின்று அதன் மூலமாக ஒரு ஆத்மஸ்வரூபம் வெளியில் வரப்போகுது. ஏன்னா கேது சூப்பராக சூரியனோட உட்காந்துருக்கிறார். நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் ஃபைல்லாம் எடுத்து பார்க்க போகிறீங்க. என்ன தப்பு, ஏன் காசு வரல, ஏன் வேலையில் பிரச்சனை, என்னன்ற மாதிரி வேலையில் இருக்க விஷயத்தெல்லாம் எடுக்க போகிறீங்க. யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆய்வு படிப்பு மேற்கொண்டுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெடிசன் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிஏ மாதிரியான விஷயங்கள் படிக்கிறீங்களோ, அத்தனை விருச்சிகராசிக்காரங்களும் சக்ஸஸ். சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ரொம்ப 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 நாள் அறிவு மேலவங்க போகிறது, ஆற்றல் மேலவங்க போகிறது, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் பண்ணிடலாம், பிரபஞ்சம் என் கூட இருக்குன்ற நம்பிக்கையோடு நகர போயிடுது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் வெளியில் என்ன தான் நீங்கள் காட்டினாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல சொல்ல முடியாத ஒரு சோகம் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில் சொல்கிறோம் ஓகே, உள்ளுக்குள்ளே நமக்குன்னு என்னடா இது இப்படியே போகுதே வாழ்க்கைன்ற மாதிரி அதெல்லாம் இல்லை. நிம்மதியாக நல்லா தான் இருக்க போகுது போல் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த நினப்பே இல்லாமல் வேறு வேலையில் பிஸியாக போகிறீங்க. ஸோ விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலகட்டம் இனிதே ஆரம்பம். டிபெண்ட்ஸ் அப்போ உங்கள் தசாபுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வயது தகுந்த மாதிரியான அந்த வெற்றிகள் என்பது தீர்மானம் செய்யப்படும். ரொம்ப நல்லா இருக்குது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம். ஓகே, நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தால் நான் தான் சொல்லிட்டேன், அல்டிமேட்டாக படிக்க போகிறீங்க. வித்யாஸ்தானம் வலிக்கிறது. ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஸோ திரும்ப 10ஆம் இடத்துல படிக்கிறது மட்டுமே தொழிலாக நடத்திட்டு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற குழந்தைகள்லாம் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். கவனம் மட்டும் வச்சுக்கோங்க, கவனச்சிதறவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் தேவையில்லாமல் மைண்டு இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா அங்கே போய் வேவரிங்கில் இருக்க போகுது, அலைப்பாயக்கூடிய மனசாக இருக்க போகுது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப ஒன்றும் பெரியனா 5ஆம் அதிபதி விருச்சிகராசிக்காரங்களுடைய 5ஆம் அதிபதி குரு தான். அவர் போய் நல்லா தான் உட்காந்துருக்காரு, 2ஆம் இடத்துல பார்வை கொடுக்குறாரு. ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் தான். ஸோ 5ஆம் அதிபதி போய் உட்காந்துருக்காரு, பெருசாக கவலைப்பட வேண்டாம். அந்த 5ஆம் அதிபதி உட்காந்துருக்கிற அந்த வீட்டு அதிபதியும் ராசிநாதனோடு சேரப்போகிறார் 12ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ 12ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சிகராசிக்காரங்க காட்டில் மழை தாங்க போங்க, அவ்வளோ நல்லா இருக்க போதுங்க. இப்போ மழை மண் வாசனை வரப்போகுது, அப்புறம் மழை வரப்போகுது. ஜாலியாக இருக்க வேண்டியதான், கவலையில் பட. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிகராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நான் உணர்கிற இந்த சந்தோஷம் ஆத்மார்த்தமாக அப்படியே உங்களுக்கும் நிலைப்பதற்கு என் மீனாட்சி உங்களுக்கு அருள் புரியட்டும். ஓகே, சூப்பராக இருக்குங்க. ஸோ 40 வயதுலேருந்து 60 வயதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, வியாபாரத்தை விரிவு செய்ய போகிறீங்க, அநேகமாக சூரியனோடு கனெக்ட் ஆக போகிறீங்க. உணவு சம்மந்தப்பட்டு, நெருப்பு சம்மந்தப்பட்டு, சூரிய எனர்ஜி சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அது மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது, பேங்க் லோன் கிடைக்க போகுது. எந்த இடத்துல பேங்க் லோன் அப்ளை பண்ணிங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. வண்டி வாகன மாற்றம், எல்லா நல்லவைகள்லாம் நடப்போகுது. இது அதுன்னெலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லா நல்லதும் நடக்க போகுது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை.
நீங்களா போய் வெண்ணெய் வரும்போது பானையை உடைக்கிறதுன்ற மாதிரி நீங்களா போய் உங்கள் வார்த்தையால் பேசி கெடுத்துக்காதீங்க. 2ஆம் இடத்துக்கும் சூப்பராக குரு பார்வை. அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணுறதுக்கெலாம் கவலையே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியடு. எப்படி இந்த நேரத்தை முறையாக சரியாக பயன்படுத்திக்கிறது மட்டும் யோசித்து அதுக்கான பிளானை பண்ணிங்கன்னா சொல்லி வச்சு அடிச்சேன்ற மாதிரி சொல்லி சொல்லி அடிப்பீங்க. அந்தளவுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். ஓகே, இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் எனக்கு எல்லாமே சகலமும் கைகூடும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வழிபாடாக அமையும். விநாயகர் சதுர்த்தி வர வருது. முடியும்னா ஓம் ஐம் க்ளீம் கம் கணபதியே நமக்கு. ஓம் ஐம் க்ளீம் கம் கணபதியே நமக்கு. ஓம் ஐம் க்ளீம் கம் கணபதியே நமக்கு. இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிட்டு வாங்க. கார்த்தால எழுந்திரிச்சு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு தொடங்குங்க. சூப்பராக ஐன்னு சொல்லக்கூடிய அறிவை விளக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல எதை பண்ணுன்ற ஞானத்தையும் ஆற்றலையும் கண்டிப்பாக அந்த சரஸ்வதி தேவி உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அந்த கேதுவோட டிஸ்டர்பன்ஸ் மட்டும் அப்படியே இருக்கிறனால அதை மட்டும் சரி பண்ணுறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா விநாயகர் பிடிச்சினா ஜெயிச்சுட்டு வைங்க. முடியும்னா பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை. இல்லை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படத்தை வச்சுக்கிட்டாலே போதும். காலையில் எழுதுனே அவர் மூஞ்சியில் முடிச்சு பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே, விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா காமெடியாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை முதல்ல பார்க்க போகிறீங்க. முதலையா? கண்ணு விரியுதா? ஆமாம், நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை முதலை பார்ப்பீர்கள். ஒன்றா குரோக்கடைல் பார்ப்பீங்க. குரோக்கடைல்னு பேரையாவது பார்ப்பீங்க. முதலை சம்மந்தப்பட்ட ஒரு படத்தை பார்ப்பீங்க. நீங்கள் போகும்போது எங்கேயாவது ஒரு ஆட்சி பக்கம் தண்ணீர் பக்கம் போனால் முதல்ல தெரியும். இல்லை முதலை அப்படின்ற வார்த்தை உங்கள் முதல்ல பார்ப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட இரும்பையும் முதலை சாப்பிட்டு கரைச்சிரும். அந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையும் தவிடுபடியாக்கக்கூடிய காலம்தான் இது. நீ ஜெய் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்கைகளை இந்த முதலையின் வாயிலாக தான் காட்டப் போகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்லாட்டியும் பரவாயில்ல முதலை பார்க்குறீங்களோ சத்தியமாக சொல்கிறேன், பிரபஞ்சம் உங்களோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. சூப்பராக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம்.